மொபைல்ல டிராயிங் பண்றதும், பெயிண்டிங் பண்றதும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி டிராயிங் சாஃப்ட்வேர்ஸ மொபைல்ல யூஸ் பண்றதுங்கிறத சொல்லி தரப் போறேன். டிராயிங் ஆப்ஸ் பார்க்கும்போது நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்க மாரி இருக்கும். கன்ஃப்யூசிங்கா இருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத கிளியரா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வெல்கம் டூ ஸ்டுடியோ ஹெலா இலா. கொல்லி ஹில்ஸ் பேஸ்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. நான் இளையராஜா. நான் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமேஷன் டைரக்டர். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஸ்கெட்ச்புக்ன்ற ஆப்ப வச்சு டிராயிங் பண்ணி காட்டுறேன். நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி என்ன சாஃப்ட்வேர் வேணாலும், என்ன ஆப் வேணாலும் Play Storeல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அத யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கெட்ச்புக் யூஸ் பண்றதுனால, நீங்களும் ஸ்கெட்ச்புக் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் சொல்ற எல்லா ஆப்ஷனுமே எல்லா நல்ல ரெப்யூட்டேஷன் வச்சிருக்க சாஃப்ட்வேர்ஸ்லயும், ஆப்லயுமே இருக்கும். ஸோ, உங்களுக்கு புடிச்ச சாஃப்ட்வேர நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ். இப்போ ஸ்கெட்ச்புக் ஆப்ப வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஆப்ப ஓப்பன் பண்ணோனே, டிஃபால்ட்டா ஒரு கேன்வாஸ் சைஸ் வந்து இந்த ஸ்கெட்ச்புக் ஆப்பே உங்களுக்கு குடுக்கும். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ வந்து நீங்க வந்து கேன்வாஸ் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு, இங்க நியூ ஸ்கெட்ச்ன்றத டேப் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு சைஸ வந்து மாத்திக்க முடியும். இங்க இருக்க ஹாம்பர்கர் மெனுல டேப் பண்ணீங்கன்னா, A4, A3, HD சைஸ், 2K சைஸ், 4K சைஸ்ன்னு நெறைய சைஸ் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீன் ஃபேக்டர் சைஸ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சைஸ்ன்றது கிரியேட் ஆயி எனக்கு ஒரு கேன்வாஸ்ன்றது கிடைச்சிருச்சு. மெனு. இங்க வந்து நம்மளுக்கு அன்டூ இருக்கு, ரீடூ இருக்கு, மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பிரஷ் டூல் இருக்கு, கலர் வீல் இருக்கு, லேயர்ஸ் இருக்கு, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கு. இங்க கீழ ஒரு டைனி டாட் இருக்கும் இந்த இடத்துல ஸ்க்ரீன்ல. இதுக்குள்ளயும் நெறைய ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்கும். பிரஷ் அண்ட் எரேசர். ஃபர்ஸ்ட் நாம பிரஷ்ல இருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல். இங்க இருக்க இந்த பிரஷ்ல டேப் பண்றது வழியா உங்களால நெறைய டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிரஷஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். நான் இங்க இருக்க டெக்னிக்கல் பென்னுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் பட்டன் அழுத்தின பின்னாடி உங்களால இந்த பென்ன வச்சுட்டு, அதாவது இந்த பிரஷ்ஷ வச்சுட்டு ஸ்க்ரீன்ல வரைய முடியும். இந்த மாரி ஒரு ஸ்டைலஸ் வாங்கிக்கிறதுன்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க வந்து உங்க விரல வச்சு கூட இந்த ஸ்க்ரீன்ல வந்து வரைய முடியும். பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க கையில வரையறதுக்கு பதிலா இந்த மாரி ஒரு ஸ்டைலஸ் பென் வந்து வாங்கிக்கோங்க. இதுல வரையறதுங்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் கையில வரையறத விட. எனக்கு புடிச்ச ஸ்டைலஸ் பென்ன நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அங்க போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரஷ் சைஸ நீங்க இன்கிரீஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, திருப்பி பிரஷ் ஐகான்ல டேப் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத இன்கிரீஸ் பண்ணும்போது, உங்களால பிரஷ் சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறத இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். டிக்ரீஸ் பண்ணும்போது இங்க டிக்ரீஸ் ஆகும். உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். இப்போ இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க திருப்பியும் கிராஸ் அழுத்தலாம். இல்லைன்னா, நீங்க இங்க இருக்க கேன்வாஸ்ல இந்த ஓரத்துல டேப் பண்ணீங்கன்னாவே போதும். இப்போ உங்களால வரைய முடியும். இதுக்கு பக்கத்துல ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழயே. அது பிரஷ்ஷோட டிரான்ஸ்பரன்சிய குறிக்கிறது. இப்போ இத நான் குறைச்சிட்டு, இப்போ நான் டிராப் பண்ணும்போது, இந்த பிரஷ்ஷோட ஒப்பாசிட்டிங்கிறது குறைஞ்சிட்டதா அர்த்தம். நான் திருப்பியும் டேப் பண்ணிட்டு 100% கொண்டு வந்துக்கலாம். இதோட சைஸ என் இஷ்டப்படி மாத்தி வச்சுக்கலாம். இப்போ திருப்பியும் இந்த பிரஷ்ல டேப் பண்ணிட்டு, இங்க பிரஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எரேசர்ன்றது அவைலபிளா இருக்கும். நான் இங்க லெகசிக்கு கீழ இருக்க ஹார்ட் எரேசர்ன்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல நெறைய விதமான எரேசர்லாம் இருக்கும். அந்த எரேசர நீங்க சூஸ் பண்ணி, இத எரேஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்னால வந்து இந்த கேன்வாஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையும் எரேஸ் பண்ணிற முடியும். எல்லாமே நான் இப்போ வந்து எரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். திருப்பியும் பிரஷ் எடுத்து நான் ஏதோ ஒண்ணு வரையணும்னு நெனச்சேன்னா, வரைஞ்சிரலாம். ரொம்ப ஈஸி. இப்போ 2 ஃபிங்கர் வச்சு உங்களால இந்த கேன்வாஸ வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஜூம் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் வேணாலும் ஜூம் பண்ணிக்க முடியும். எப்படி வேணாலும் உங்களால ரொட்டேட்ன்றத பண்ணிக்க முடியும். ஜூம் அவுட்டும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ஆங்கிள் கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த ஆங்கிள்ல நீங்க மொபைல ரொட்டேட் பண்றதுக்கு பதிலா இந்த மாரி கேன்வாஸையே ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ திருப்பியும் ஜூம் அவுட் பண்ணி பழைய ஆங்கிள்லயே நீங்க வைக்க ட்ரை பண்ணும்போது, ஒரு சில டைம் இப்படி வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க இந்த ஸ்க்ரீனோட எட்ஜ்ல
இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ இங்க இருக்க எம்ப்டியான இடத்துல நீங்க டபுள் டேப் பண்ணும்போது, உங்க கேன்வாஸ்ன்றது ஸ்க்ரீன்ல எந்த அளவுக்கு முதல்ல இருந்துச்சோ, அந்த அளவுக்கு ஃப்ரேம் ஆயிக்கும். அன்டூ, ரீடூ. அன்டூங்கிறது ஒரு மனுஷன் பிளிங்க் பண்ற மாரி, ஒரு மனுஷன் மூச்சு விடுற மாரி, ஒரு ஆர்டிஸ்ட் அடிக்கடி பண்ற ஒரு விஷயம். நெறைய லைன்ஸ் நீங்க வரைஞ்சிரும்போது, இந்த லைன்ஸ்லாம் நீங்க வேணாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த லைன்ஸ எரேஸ் பண்றதுக்கு பதிலா, இங்க அன்டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, இப்போ அந்த லைன்லாம் ஒண்ணு ஒண்ணா காணாம போகுது. திருப்பி அந்த லைன்ஸ் வேணும்னா, நீங்க ரீடூவ பிரஸ் பண்ணீங்கன்னா, திருப்பி அந்த லைன்ஸ்ன்றது வர ஆரம்பிக்கும். கலர். இப்போ நீங்க இந்த பிரஷ்ஷோட கலர மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க இருக்க கலர் வீல நீங்க பிரஸ் பண்ணும்போது, இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்க கலர் வீல்ங்கிறது உங்களுக்கு வரும். இந்த சர்க்கிளோட அவுட் சைட்ல ஹியூஸ்ன்றது இருக்கும். அதாவது கலர்ங்கிறது இருக்கும். இங்க சேச்சுரேஷன் வேல்யூவ உங்களால மாத்திக்க முடியும். இப்போ நான் ஒரு எல்லோ கலர வந்து எடுக்கிறேன். இத எடுத்துக்கிட்டு நான் இப்போ வரையும்போது என்னுடைய பிரஷ்ஷோட கலர்ங்கிறது எல்லோல மாறி இருக்கும். நான் வேற எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் வந்து என்னால வரைய முடியும். ஹியூனா என்ன? சேச்சுரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய கலர் தியரி வீடியோவ போய் பாருங்க. அதுல உங்களுக்கு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நான் வரைஞ்ச எல்லா ஸ்ட்ரோக்ஸையும் அன்டூ பண்ணிருவோம். அன்டூ பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு சர்க்கிள வந்து நான் டிரா பண்றேன். இப்போ இந்த சர்க்கிள்குள்ள நாம கலர ஃபில் பண்ணணும்னு நெனச்சோம்னா, இப்டி நாம கையில மேனுவலா அடிக்கிறத விட்டுட்டு, நாம இத அன்டூ பண்ணிருவோம். இங்க மோர் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபில் அப்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணி நீங்க இங்க டேப் பண்றது வழியா, ஒரே டேப்ல கலர்ங்கிறத உங்களால ஃபில் பண்ணிற முடியும். ஆனா நீங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது, சின்ன கேப்ன்றது நீங்க அடிச்ச கலர்ல வந்து விழுந்திருக்கும். இந்த ஃபில் டூல் வச்சுக்கிட்டே இன்னொரு வாட்டி டேப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கலர் வந்து ஃபில் ஆகும். இன்னும் 2, 3 வாட்டி டேப் பண்ணும்போது, இந்த கேப்ன்றது ஃபில் ஆகும். பட் அதுக்கு பதிலா இன்னொரு வழி இருக்குது. இந்த இடத்துல இருக்க இந்த சூரியன் மாரி இந்த ஐகான் இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த டாலரன்ஸ்ன்றத ஃபுல் ஆக்கி விட்டுருங்க. இப்போ நீங்க டேப் பண்ணீங்கன்னா, அந்த கேப்பே இல்லாம ஒரே டேப்ல உங்களால ஃபில் பண்ண முடியும். ஓகே. இந்த டிக் பட்டன வந்து இப்போ பிரஸ் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு கலர்ன்றது கிடைச்சிருச்சு ஃபில் ஆகி. இப்போ நீங்க வேற கலர இந்த இதுக்குள்ள இடத்துக்குள்ள ஃபில் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா கூட வேற கலர போய் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபில் டூல் எடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் சிம்பிள். லேயர்ஸ். இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வச்சு நாம ஒரு பூவ வரைவோம். ஒரு ஃப்ளவர வரைவோம். நான் திருப்பியும் என்னோட ஃபேவரைட் பிரஷ்ஷான டெக்னிக்கல் பென்ன வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கிரவுண்ட வந்து வரையணும். அதனால வந்து ஒரு டீசாச்சுரேட்டட் ஒரு லோ வேல்யூ ப்ரவுன் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃப்ளவர் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ப கிரவுண்ட வந்து வரையணும். இந்த கேன்வாஸோட இந்த எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு நாம ஒரு லைனுங்கிறத வரைவோம். இத நாம ஃபில் டூல் எடுத்து ஃபில் பண்ணுவோம். நம்ம டாலரன்ஸ ஃபுல்லா வச்சிருக்கோமான்றதையும் செக் பண்ணிக்குவோம். இப்போ கரெக்ட்டா தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால கேப் எதுவும் இருக்காது. நம்ப இப்போ ஓகேன்ற பட்டன அழுத்திட்டு, இப்போ ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பாட்டுங்கிறத வரைவோம். அதுக்கு வேற ஒரு கலர்ன்றத சூஸ் பண்ணிக்குவோம். ஓகே. அதுக்கு ஒரு இன்னும் டீசாச்சுரேட்டடான ஒரு ஆரஞ்ச், ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்து ஒரு பாட்ட வந்து வரைவோம். ஐ திங்க் நான் இத மிஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இத வந்து இப்போ எரேசர் எடுத்து எரேஸ் பண்ணிருவோம். ஓ நோ! இந்த கிரவுண்டும் சேர்ந்து வந்து இப்போ எரேஸ் ஆகுது. இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு தான் நமக்கு இருக்கு லேயர்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் அன்டூ பண்ணிருவோம். இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த லேயர் ஐகான வந்து நீங்க டேப் பண்ணும்போது, இதுக்கு மேல ஒரு லேயர வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாட்டுன்றத இந்த இடத்துல வந்து நாம வரைவோம். திருப்பி டெக்னிக்கல் பென்ன வந்து எடுத்துக்கிட்டு, நான் ஒரு பாட்ட வந்து வரைய ஆரம்பிக்கிறேன். ஓகே. இப்ப நான் இந்த பாட்ட எரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனச்சேன்னா, எரேசர் எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு லேயர்ல இந்த பாட்ட வந்து வரைஞ்சிருக்கேன். கிரவுண்ட் லேயர் இன்னொரு இடத்துல இருக்கு. இந்த லேயர் அதுக்கு மேல இருக்கு. ஸோ, இப்போ நான் எரேசர் எடுத்து எரேஸ் பண்ணும்போது, பின்னாடி இருக்க லேயர அஃபெக்ட் பண்ணாம என்னால வந்து இத வந்து எரேஸ் பண்ண முடியும். இப்போ திருப்பி அந்த பாட்ட வந்து நம்ம வரைவோம். ஓகே. இப்போ இந்த பாட்டோட 2 எட்ஜ் ஆஃப் த லைனையும்
கனெக்ட் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இதை இப்போ ஃபில்லும் பண்ணிக்குவோம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ஓகே. டபுள் டேப் பண்ணி கேன்வாஸை ஃப்ரேம் பண்ணி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்குவோம். இப்போ இந்த பார்ட்ல இருந்து ஒரு கொடி போற மாதிரி வந்து வரைவோம். இதை வரையறதுக்கு நான் ஒரு நியூ லேயருங்கிறத போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டுட்டேன். இப்போ இந்த கொடியை வந்து கிரீன் கலர்ல வரைவோம். கிரீன் கலர் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. இந்த கிரீன் கலர் வந்து எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நான் இந்த டெக்னிக்கல் பென்னோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இப்போ ஒரு கொடியை வந்து வரைஞ்சிருவோம். இப்போ இந்த கொடிங்கிறது இந்த பாட்டுக்கு மேல இருக்கு. இதை கீழே கொண்டு போனா நீங்க திருப்பியும் லேயர்ஸ்ல வந்து டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த லேயரை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களால தனியா இந்த லேயர் வந்து எடுக்க முடியும். இதை இந்த பாட்டுக்கு கீழே கொண்டு போய் போட்டுறேன். ஈஸி. இப்போ இந்த பாட்ல இருந்து இந்த கொடிங்கிறது வெளியே வர மாதிரி நமக்கு வந்து தெரியும். இப்போ உங்களுக்கு லேயர்ஸ்ன்ற கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நியூ லேயரை கிரியேட் பண்ணிட்டு அதுல ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டை வந்து வரைவோம். இதுக்கு நான் ஒரு எல்லோ கலர்ன்றதை வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. எல்லோ கலர் வந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு சர்க்கிளை வந்து இங்க வரைவோம். இந்த சர்க்கிளில் நாம ஃபில் பண்றோம் எல்லோ கலர்ல. ஓகே ரைட். இப்போ இதுக்கு மேல ஒரு லேயரை வந்து கிரியேட் பண்ணிட்டு ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு டீசாச்சுரேட்டட் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டீசாச்சுரேட்டட் கிடையாது. இப்போ இந்த பூவோட இதழ்களை வந்து வரைவோம். இப்போ இந்த பூவையும் நாம ஃபில் டூலை வச்சு ஃபில் பண்ணிக்குவோம். ஃபில் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இந்த பூவோட சென்டருக்கு கீழே இந்த இதழ்களை வந்து நாம போடணும். ஸோ டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணி இந்த லேயருக்கு கீழே இந்த லேயரை போட்டுறேன். சிம்பிள். இப்போ வந்து நம்மளுக்கு பூன்றது கிடைச்சிருச்சு. இப்போ திருப்பியும் ஸ்க்ரீனோட கார்னர்ல டபுள் டேப் பண்ணும்போது இப்போ ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பூன்றதை வந்து வரைஞ்சிட்டோம். கலர் பிக்கர். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாட்டுங்கிறது அன்பினிஷ்டா தெரியும். இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பார்ட்டை வரைஞ்சா நமக்கு வந்து இது ஃபினிஷ்டா தெரியும். ஸோ அதை வந்து நான் வரைய போறேன். அது இந்த பாட்டோட கலர்ல இருந்து கொஞ்சம் வேல்யூ கம்மியான கலரா இருக்கணும். ஸோ அதுக்கு நான் மேலோனா இங்க போயிட்டு கலர் வீல்ல இருந்து கலரை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்குனா நமக்கு கலர் பிக்கர்ன்றது இருக்கு. இந்த இடத்துல இருக்க இங்க டைனி டாட்டை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க கலர் பிக்கர்ன்ற டூல் வந்து உங்களுக்கு காட்டும். இதுல நீங்க டேப் பண்ணும்போது உங்களால எந்த கலருக்கு மேல கொண்டு போய் இந்த கர்சரை வச்சீங்கனாலும் அந்த கலருங்கிறத காட்டும். ஸோ அதனால நான் இந்த பாட்டோட கலர் மேல வந்து வச்சிடறேன். இப்போ எனக்கு அந்த கலருங்கிறது இங்க வந்துடும். இதோட லைட்னஸ்ங்கிறது 9ல இருக்கு. ஸோ நான் ஒரு 5ல குறைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லேயருக்கு கீழே இந்த பாட்டுக்கு கீழே வந்து நான் வரையணும் ஒரு ஷேப்பை. பட் இந்த பாட்டு கீழே வரையும் போது எனக்கு சரியா தெரிய போறது கிடையாது. நான் கீழே வரைகிற லைனை எங்க வரைகிறேன்னு எனக்கு தெரியாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நாம திருப்பியும் லேயர்ஸ்ல வந்து டேப் பண்ணிக்குவோம். இந்த பாட்டோட லேயர்ல நீங்க ஒரு டேப் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்றது காட்டும். இப்போ இந்த ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷனை நீங்க குறைச்சி வச்சுட்டீங்கன்னா உங்களால இந்த லேயரோட ஒப்பாசிட்டிங்கிறத குறைக்க முடியும். இப்போ இதுக்கு கீழே ஒரு நியூ லேயரை வந்து கிரியேட் பண்றேன். ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணி இந்த பாட்டோட லேயருக்கு கீழே வந்து போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு ஷேப்பை வந்து இது கீழே வந்து வரைய போறேன். இப்போ இத ஃபில் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். ஃபில் பண்ணியாச்சு. டபுள் டேப் பண்ணி இப்போ கேன்வாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாட்டுங்கிறது நாம ஒப்பாசிட்டியை குறைச்சி வச்சுட்டோம். ஸோ திருப்பி 100% ஒப்பாசிட்டிக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். பட் இப்போ பாத்தீங்களா இந்த கொடிக்கு இந்த பேக் சைடு ஆஃப் த பாட் இருக்க மாதிரி வந்து தெரியுது. இதை சால்வ் பண்றதுக்கு நீங்க திருப்பி இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு இந்த லேயரை கொண்டு போய் இந்த கொடிக்கு பின்னாடி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இந்த பேக் சைட் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் சைட் பார்ட்டுக்கும் நடுவில் இந்த கொடி இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ப்ளூ ஸ்கையை வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு நாம இந்த லேயர்ஸ்க்கு போயிட்டு இந்த கிரவுண்டுக்கு மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணிக்குவோம். அந்த லேயரை டேப் பண்ணி கீழே தூக்கி போட்டுட்டு நாம ஒரு டீசாச்சுரேட்டட் ப்ளூ கலர் வந்து எடுத்துக்குவோம். ஸ்கை என்ன கலரில் இருக்குமோ அந்த கலர்ன்றதை வந்து எடுத்துக்குவோம். இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த கலருங்கிறத நாம பேக்ரவுண்ட்ல ஃபில் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்கை கலர்ன்றது கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்கை லேயருக்கு மேல ஒரு நியூ லேயரை வந்து ஆட் பண்ணிட்டு கிளவுட்ஸை வந்து வரையலாம். இப்போ டெக்ஸ்சர் பிரஷ் ஏதாவது வச்சு வரைவோம்.
இங்க இருக்க டாட்டூ இங்கர் இந்த பிரஷ்ஷ வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த கிளவுட்ஸ்க்கு கலர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ, அதுக்கு வந்து நல்ல ஒயிட் கலர்ன்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணிட்டு நாம கிளவுட்ஸ்ன்றத வரைவோம். இது டெக்ஸ்சர் பிரஷ்ன்றதுனால உங்களால ஃபில் டூல் எடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா, அது ஈவனா ஃபில் ஆகும். அதனால இதுல ஃபில்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ, நீங்க டெக்ஸ்சரோட ஃபில் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க மேனுவலா தான் இந்த மாரி ஃபில் பண்ணணும். அப்பதான் அந்த டெக்ஸ்சர் ஃபீல்ங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கார்னர்ல டபுள் டேப் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்ப்போம். இப்போ இந்த டிராயிங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனோட கார்னர்ல ரைட் சைட் கார்னர்ல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க டேப் பண்ணீங்கன்னா, உங்களால ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்க ஆர்ட் ஒர்க்க மட்டும் பார்ப்பீங்க. திருப்பியும் இது மேல டேப் பண்ணீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன்ல இருந்து வெளிய வந்துரும். டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ். இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த கிளவுட் எனக்கு ரொம்ப பெருசா இருக்க மாரி தெரியுது. இந்த கிளவுட கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறேன். இத பண்றதுக்கு நாம இந்த கரஸ்பாண்டன்ட் லேயர்க்கு வந்து போய்க்கணும். இந்த லேயர நீங்க ஆஃப் பண்ணி பார்க்கறது வழியா, இங்க இருக்க ஐ பட்டன டேப் பண்றது வழியா, இந்த லேயர் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த லேயர் வந்து நான் ஐ பட்டன டேப் பண்ணும்போது ஆஃப் ஆன் ஆகுது இல்லையா? இப்போ இந்த கரெக்ட்டான லேயர்ல தான் இருக்கேன். இங்க இருக்க இந்த மெனுல வந்து நீங்க டேப் பண்ணிட்டு, இங்க செலக்ஷனல் டூல்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து இருக்கும். இங்க வந்து டேப் பண்ணுங்க. இங்க நெறைய செலக்ஷன் டூல்ன்றது வந்து இருக்கும். லேசோ டூல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேசோ டூல வச்சு இந்த கிளவுட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த மெனுலயே பிரஸ் பண்ணிட்டு இங்க டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க டேப் பண்ணீங்கன்னா, உங்களால இப்போ இந்த கிளவுட வந்து தனியா மூவ் பண்ண முடியும். டபுள் ஃபிங்கர் வச்சு உங்களால இத சின்னது பண்ண முடியும். இந்த கிளவுட உங்களால ஃபிளிப்பும் பண்ணிக்க முடியும். மேல கீழன்னு சொல்லி ஃபிளிப் பண்ணிக்க முடியும். ஹரிசான்டலாவும் ஃபிளிப் பண்ணிக்க முடியும். ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். இங்க இருக்க நட்ஜ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களால பெருசு பண்ண முடியும், சின்னது பண்ண முடியும், ரொட்டேட் எல்லா விஷயத்தையுமே நீங்க கைய வச்சு வந்து பண்ணிக்க முடியும். இப்போ கிளவுட வந்து நான் சின்னது பண்ணிட்டு ஓகே. இப்போ எனக்கு ஓகேன்ற மாரி இருக்கு. இப்போ இந்த கொடியில சில இலைகள்ன்றத வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு நாம இந்த கொடி இருக்க லேயருக்கு வந்து போய்க்குவோம். நீங்க ஒவ்வொரு டைம் வரையும்போதும் புது புது லேயர் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் ஒரே லேயர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, ஒரே லேயர்ல வந்து வரைஞ்சுக்கோங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன மாரி திருப்பியும் எனக்கு கலர் பிக்ன்றது தேவைப்படுது. ஸோ, இந்த கிரீன எடுக்கிறதுக்கு கலர் பிக்கர் வச்சு நான் இப்போ கலர வந்து பிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிரஷ் டாட்டூ இங்கர் வச்சிருக்கேன். நான் டெக்னிக்கல் பென்ல தான் இத வரைஞ்சேன். ஸோ, அதனால டெக்னிக்கல் பென்னயே எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு இலை வரைஞ்சாச்சு. அன்டூ. ஓகே. இந்த 3 இலைக்கும் நாம வந்து ஃபில் டூல வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபில் பண்ணிரலாம். நைஸ். ஃபில் பண்ணியாச்சு. இப்ப ஓகேன்றத அழுத்திட்டு டபுள் டேப் ஸ்க்ரீனோட எட்ஜ்ல வந்து அழுத்தும்போது, இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல்லான ஒரு ஃப்ளவர்ன்றது கிடைச்சிருச்சு. இந்த லேயர டெலீட் பண்ணணும்னு நெனைக்கினா, அந்த லேயர டேப் பண்ணிட்டு டெலீட்ன்ற ஐகான் இருக்கும். டெலீட் பண்ணீங்கன்னா டெலீட் ஆயிரும். இப்போ அந்த ஆக்ஷன திருப்பியும் வர வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அன்டூ அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். சிம்பிள். இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு சில ஃபினிஷிங் டச்சஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா? இந்த சென்டர் பார்ட்டுக்கு வந்து சில டாட்ஸ் வந்து வரைவோம். ஓகே. இப்போ கலர் பிக்கர் இங்கேயும் கலர் பிக்கர்ன்றது உங்களுக்கு வந்து இருக்கும் கலர் வீட்ல. ஸோ, அதில டேப் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து நான் எடுத்துக்கிறேன். இதிலிருந்து கொஞ்சம் சேச்சுரேஷன் வந்து குறைச்சிட்டு, நான் சில சர்க்கிள்ன்றத இதில வந்து நான் போடுறேன். நீங்க டெக்ஸ்சர்ல இருக்க ஒரு பிரஷ் எடுத்து கூட வந்து நீங்க இத யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டெக்ஸ்சர் எல்லாத்தையும் இந்த பூவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த பூவோட இதழுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கு நாம இந்த பூவோட இதழோட கலர வந்து சூஸ் பண்ணிக்குவோம். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதில டாட்டூ இங்கர வந்து எடுத்துக்கிறேன். இந்த கலர் வந்து கொஞ்சம் டீசாச்சுரேட் வந்து பண்ணிக்குவோம். பண்ணிட்டு இப்போ பார்க்கறதுக்கு இந்த பூ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா வந்து இருக்கு. இந்த இலையில வேணா நம்ம அந்த கோடு போடுவோம் இல்லையா? கிளாசிக்கா. அந்த கோட்டையும் நம்ம போட்டு விடலாம்.
இப்போ அந்த கலர்ன்றத நான் பிக் பண்ணிட்டேன். அத கொஞ்சம் டீசாச்சுரேட் பண்ணிட்டு, இந்த பிரஷோட சைஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் குறைச்சுக்குவோம். இப்போ ஸ்க்ரீனோட ஓரத்துல டபுள் டேப் பண்ணதுனால என்னால ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்து பார்க்க முடியுது. ஒவ்வொரு டைமும் நீங்க இந்த ஆர்ட் ஒர்க் ஃபினிஷ் பண்ண பின்னாடி சேவ் பண்ண மறந்துறாதீங்க. இங்க இருக்க ஹாம்பர்கர் மெனுல டேப் பண்ணிட்டு சேவ்ன்றத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, சேவ் கரண்ட் ஸ்கெட்ச்ன்றத காட்டும். ஸோ சேவ் பண்ண மறந்துறாதீங்க. இப்போது நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட்ன்ற இந்த இடத்துல வந்து டேப் பண்ணும்போது, எக்ஸ்போர்ட் டூ ஃபைல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஷேர் குடுத்தீங்கன்னா டைரக்ட்டா ஷேர் ஆகும். பட் எக்ஸ்போர்ட் டூ ஃபைல்ஸ்ன்றத குடுத்து, இங்க ஸ்கெட்ச்புக் TIFFன்ற ஸ்கெட்ச்புக்கோட ஓன் ஃபார்மேட் இருக்கும். PSD ஃபார்மேட், Photoshopஓட ஃபார்மேட்ங்கிறது இருக்கு. PNG ஃபார்மேட் இருக்கு. JPEG ஃபார்மேட் வந்திருக்கு. நான் JPEG ஃபார்மேட் குடுத்துட்டு, பெஸ்ட் குவாலிட்டின்றத வந்து குடுக்குறேன். இப்போ இத நானு என்னுடைய மொபைல்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா டூல்ஸ். இன்னும் சில டூல்ஸ் இந்த ஆப்ல வந்து இருக்கும். அந்த டூல்ஸ்லாம் உங்க ஆர்ட்ட இன்னுமே ஈஸியாக்கும். அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். இங்க இருக்க ஐகான டேப் பண்ணிட்டு, இங்க சிமெட்ரின்னு ஒரு டூல் இருக்கும். இந்த ஐகான நீங்க டேப் பண்ணீங்கன்னா, உங்களால இந்த மாரி வந்து வரைய முடியும். ஒரு பக்கம் நீங்க வரையறது, இன்னொரு பக்கம் வந்து காப்பியாக ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொரு சிமெட்ரியும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சிமெட்ரியும் ஒவ்வொரு மாரி வந்து ஒர்க் ஆகும். இதே மோர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க டேப் பண்ணிட்டு, இங்க ட்ரா ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க டேப் பண்றது வழியா லைன்ஸ வரைய முடியும், சர்க்கிள வரைய முடியும். ரெக்டாங்கிள்ல வந்து உங்களால இப்படி ஷேப்ஸ வந்து ஈஸியா வரைஞ்சிக்க முடியும். உங்களால இங்க இருக்க ஹாம்பர்கர் மெனுல டேப் பண்ணிட்டு, இங்க இருக்க இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷன சூஸ் பண்ணி, நீங்க ஃபைல்ஸ இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள இம்போர்ட் பண்ணியும் வரைய முடியும். திருப்பி மோர் டூல்ஸ்ல வந்து டேப் பண்ணிட்டு, இங்க பெர்ஸ்பெக்டிவ் கைட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுல நீங்க வந்து பிரஸ் பண்ணிட்டு, பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்க வரைய முடியும். உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துரும். உங்களுக்கு 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் எல்லா பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவும் இங்க வந்து இருக்கும். உங்களால டெக்ஸ்ட்டையும் இந்த சாஃப்ட்வேர்ல டைப் பண்ணிக்க முடியும். அதே ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க உங்களால டைப் பண்ணிக்க முடியும். ஒரு லேயர்ல இருந்து ஒரு பார்ட்ட நீங்க காப்பி பண்ணி ஆர் கட் பண்ணி இன்னொரு லேயர்ல நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல மல்டிபிள் லேயர்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க இருக்க எக்ஸ்ட்ரா ஐகான் அழுத்திட்டு செலக்ஷனுக்கு போங்க. அதுல லேசோ எடுத்து ஆர் எனி செலக்ஷன் டூல வந்து எடுத்துட்டு, இப்போ உங்களுக்கு தேவையான பார்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, நீங்க செலக்ட் பண்ணியிருக்க லேயருக்கு போயிட்டு, அந்த லேயர் மேல வந்து டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு, இங்க காப்பின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த காப்பின்ற ஆப்ஷன வந்து பிரஸ் பண்ணிட்டு, காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நியூ லேயர வந்து கிரியேட் பண்ணிட்டு, நீங்க இங்க திருப்பி இந்த லேயர டேப் பண்ணி, பேஸ்ட்ன்னு ஒரு ஐகான் இருக்கும். அத பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஷேப்ன்றது தனியா வந்திருக்கும். ஒரிஜினல் ஷேப்ன்றது கீழ இருக்கும். இப்போ நீங்க காப்பி பண்ண ஷேப்ன்றது இங்க இருக்கு. இங்க இருக்க ஐகான்ஸ பிரஸ் பண்றதுலயே உங்களால சின்னது பண்ண முடியும், பெருசு பண்ண முடியும். இத ஃபிளிப் பண்ணிக்க முடியும். ஹரிசான்டலாவும் ஃபிளிப் பண்ணிக்க முடியும். நீங்க என்ன பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். இந்த வீடியோக்கு அப்புறமா நீங்க வரையிற ஆர்ட் ஒர்க்கையோ, இந்த ஃப்ளவரையோ நீங்க வரைஞ்சு முடிச்ச பின்னாடி என்னுடைய டிஸ்கார்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி என்ன வந்து டாக் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்க ஆர்ட்ட பார்க்கறதுக்கு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நான் கம்ப்யூட்டர் டிராயிங் சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி வீடியோ போட போறேன். நீங்க மொபைல் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவையும் பாருங்க. உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எக்ஸ்ட்ராவா கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் ஆர்ட்ட பத்தி நீங்க இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வெப்சைட்ல இன்னும் நிறைய விஷயம் வந்திருக்கு. helaila.com விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட மறந்துடாதீங்க. இது உங்கள் ஸ்டுடியோ ஹெலா இலா.